வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஈரோட்டில் சந்திரகுமார் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்? காங்கிரஸிடமிருந்து அந்த வாய்ப்பை தட்டி பறித்தது யார்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா சபரீசன், உதயநிதி முதல்வர்கிட்ட என்ன சொன்னாங்க? இதில் முத்துசாமி அவர்கள் உள்ளடி வேலை பார்த்து சந்திரகுமாருக்கு எப்படி அந்த சீட்டை வாங்கி தந்தார்? ஏன் அங்கே செந்தில்குமார், சந்திரகுமார், திருவாசகம் 3 பேருக்கு இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் 3 பேரும் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஒரு 70,000 வாக்குகள் இருக்குது. ஏன் செந்தில்குமாருக்கு கொடுக்காம கரெக்டாக சந்திரகுமாருக்கு கொடுங்க அப்படின்னு முத்துசாமி சொன்னதன் நோக்கம் என்ன? போன தடவை 66,000 வாக்கு வித்தியாசத்தில் இளங்கோவன் ஜெயித்தார். இந்த தடவை 1,00,000க்கு மேலே டார்கெட். களத்தில் யாருமே இல்லை. அதிமுகவில் நம்ம நம்ம செங்கோட்டையன் எல்லாம் நிற்கணும், முனுசாமிலாம் நிற்கணும்னு சொல்லியிருக்கார். அப்படி சொல்லியும் நிற்காமல் இருந்தது ஏன்? இது ஒரு வரலாற்று தப்பை இன்றைக்கி அதிமுக பண்ணிடுச்சான்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆமாம் பண்ணிடுச்சு. இன்றைக்கி நின்றுருந்தால் அங்கே ஒரு 35,000 ஓட்டு பாரம்பரியமான அதிமுக வாக்கு இருக்குது, அதை வாங்கியிருக்கலாம். ஏன்னா பொது தேர்தல் வரங்கும் போது அது நமக்கு பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க. ஆனால் இது தோற்றுட்டா 11 தோல்வி எடப்பாடின்னு சொல்லிடுவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு. இன்னொரு பக்கம் பிஜேபியில் வாசன் அவர்களுக்கு சீட்டு கொடுத்து யுவராஜ் நிற்கலான்னு பார்த்தா செலவெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, டெல்லியிலேருந்து பணம் கொடுத்தா நிற்கிறேன்ட்டாங்களாம். அவங்களும் நிற்கல. அப்போ திமுக ஒரு சலிப்பு இருக்குது அமைச்சர்கள் மத்தியில், என்னடா அது அடிக்கடி செலவு பண்ணுறமேன்னு. ஆனால் இன்றைக்கி முதல்வர் இது ரொம்ப ப்ரெஸ்டீஜ் பிரச்சனை, 1,00,000க்கு மேலே வாக்குகள் வரணும் அப்படின்னு சொன்னதுனால வேகமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஏற்கனவே முத்துசாமி அவர்கள், நம்ம கயல்வெளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரிய டீமே போட்டாச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரோட்டில் இப்போ நடப்பது என்ன? ஈரோட்டில் இதற்கு முன்பு என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துகிட்ருக்குது, திமுகவின் வியூகம் என்ன, அதிமுக ஒதுங்கி கொண்டதன் உண்மையான காரணம் என்ன? நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னோம், அதிமுக எடப்பாடி அவர் ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணுறாரு. இப்போ தேவையில்லாமல் நிற்கணுன்னா யாராவது செலவு பண்ணணும், செலவு பண்ண யாரும் தயாராக இல்லை. இந்த ஒரு தடவை இப்போ செலவு பண்ணுற தொகையை வச்சு 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொது தேர்தலில் செலவு பண்ணலாம் அப்படின்னு கட்சிக்காரங்க யாரும் நிற்க மாட்டுறாங்க. என்ன செலவு பண்ணும்? அப்போ இதை தவிர்க்கிறது தான் வழி. அப்படி ஒரு வேளை நம்ம இங்கே நின்னோம்னா விக்கிரபாண்டியில் நிற்கல, இங்கே மட்டும் நிற்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால் அவர் நிற்கிறது நிற்காதது கட்சிக்காரங்கள் நிறைய பேரை கேட்கும்போது எங்கே நின்றுக்கலாங்க அப்படிங்கிறாங்க. வெளியில் நிறைய பேர் கேட்கும்போது இல்லைங்க நிற்காமல் இருக்கிறது தான் புட்சால்தனங்கிறாங்க. அதனால் ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைவர் அப்படிங்கும்போது அவருக்கு பல சிக்கல்கள் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு சிக்கல் தான். ஏன்னா இன்றைக்கி அதிமுகவுடைய பலம் என்ன அப்படிங்கிறது எடப்பாடிக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி நிற்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்கங்கிறத நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி திமுகவில் என்ன நடந்தது? திமுகவில் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர் தான் நிற்கிறதா முடிவு பண்ணியாச்சு. செந்தில்குமார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா 70,000 முதலியார் வாக்குகள் இருக்குது. போன தடவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் விசி சந்திரகுமார், மாவட்ட இளைஞரணி செயலாளர் திருவாசகம், ஏற்கனவே சொன்னோம். செந்தில்குமார் ஏற்கனவே பூர்வீகமாக கட்சிக்காரர். அவரை வந்துட்டார்னா தனக்கு பிரச்சனையாக இருப்பார்னு முத்துசாமி நினைக்கிறார். இன்னொரு பக்கம் சந்திரகுமார் தேமுதிகலேருந்து வந்தார். மக்கள் தேமுதிகன்னு ஒரு கட்சியெலாம் வச்சுருந்தார். அவர் ஏற்கனவே சபரீசனுக்கு நல்ல அறிமுகம். அப்போ சபரீசனும் சந்திரகுமாரை சொல்கிறார், முத்துசாமியும் சபரீசனை சொல்கிறார் மாவட்ட அமைச்சர் அப்படின்னு சந்திரகுமாருக்கு இப்போ கிடச்சிருக்கு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சபரீசன் போன தடவையே முதலியார் வேட்பாளரை போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம்லாம் சொன்னாங்க. சபரீசன் அவர்கள் போய் பேசி அந்த இவருக்கு திருப்பூர் குமரனுக்கு மணிமண்டபம் அமைக்கிறோம், அடுத்த தடவை நாங்கள் உங்களுக்கு தான் சீட் தருவோம்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணார். இந்த தடவை அதனால் 70,000 ஓட்டுன்னு போன தடவை சொன்னோம், செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதால சந்திரகுமாருக்கு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன இலக்கு? இந்த பக்கம் பார்த்தா போட்டியே இல்லை, கண்ணு கட்டிய தூரம் மாதிரி எதிரியே இல்லை. நாம் தமிழர் இப்போ என்ன சிக்கல்னா, நாம் தமிழர் ஒரு 12,000 ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமரத்தில் பெரியாரை எதிர்த்து பேசிவிட்டு அங்கே இந்த தடவை என்ன வாக்குகள் வாங்குங்கிறது எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் கட்சி சரியோ தப்பா எல்லா தேர்தலும் நிற்கிறார், அதை உண்மையிலே பாராட்டணும். எல்லா தேர்தலும் நிற்கிறது, வெற்றியோ தோல்வியோ. இன்றைக்கி ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி என்னென்ன மாதிரி யுக்தியை பண்ணும்? ஏற்கனவே சீட்டு வாங்கியாச்சு. அந்த சீட்டு கிடைச்சது கூட பார்த்திங்கன்னா ஏற்கனவே செல்வ பெருந்தகை மங்கள்ராஜனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறார். மங்கள்ராஜன் எல்லாருக்கும் தெரியும், போன தடவை பார்த்து எனக்கு சீட் கிடைக்கலன்னு அழுதுட்டுலாம் இருந்தார். இன்னொரு பக்கம் இளங்கோவனுடைய பையன் போகணுன்னு கமிட்டியில் தீர்மானமே போட்டாங்க. ஆனால் முதல்வர் ஸ்டாலின்கிட்ட உதயநிதியும் சபரீசனும் இல்லைல்ல, முத்துசாமின்னு சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜி வரக்கூடிய தேர்தல் நம்ம நின்று ஆகணும், ஏன்னா நிறைய பிரச்சனைக்கு போது இந்த தடவை நின்னா தான் நம்ம அந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம கட்சிக்காரங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். 1,00,000 ஓட்டில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சிஎம் சொல்லி அங்கே டெல்லிக்கு ஃபோன் பண்ணி
கேட்டிருக்காங்க பொழுது சிஎம் வந்து மன்மோகன் சிங் இதுக்கு போனார்ல, அப்பயே பேசினாங்களாம். சரி சீட்டு கொடுத்துட்றோம், கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு, கொடுத்துட்றோம், செலவு நீங்களே பார்த்துக்கோங்கட்டாங்களாம். செலவு பார்த்துக்கிறோன்னு சொன்னோன்னே எல்லோரும் ஆஃப். ஏன்னா போன தடவை கஷ்டப்பட்டு ஜெயிச்சு இவருக்கு கொடுத்தோம்னா அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறாங்க. ஈரோடு கிழக்கில் இளங்கோவன் 66,000 வாக்கில் ஜெயிக்கிறார். அதே நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ், யார் உதயநிதி நிற்க வச்ச எம்பி வேட்பாளர், அவர் அந்த தொகுதியில் அதை விட அதிகமாக போகுது. 78,000 80,000 வாக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும், ஈரோட்டில் மட்டும், ஈரோடு கிழக்கில். எப்படி வருது? அப்போ இளங்கோவனுக்காக இவ்வளோ நம்ம உழைச்சும் காங்கிரஸ் நின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 20,000 வாக்கு நம்ம கம்மியாயிடுச்சு. நம்மளே நின்றுருந்தோம்னா அது கதை வேறு. நான் முதல்வர் யோசிக்கிறார், ரொம்ப நாள் நம்ம ஆச்சு, 2-3 தேர்தலை விட்டுட்டோம், இந்த தேர்தலை நம்ம கொங்குல நின்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் கன்வின்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா திமுகவுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கொடுத்து ஸ்ட்ரிக்டாகவே சிஎம் சொல்லிட்டார் பொழுது. போன தடவை 66,000, இந்த தடவை மிகப்பெரிய அளவுக்கு எந்தெந்த ஏரியான்னு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அந்தந்த ஏரியாவிலலாம் கொடுக்கணும். ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதனால் அமைச்சர்கள் ஓடி ஆடி வேலை செஞ்சே ஆகணும். அதனால் அமைச்சர்கள் சலித்தாலும் வேலை செஞ்சே ஆகணும். சலிக்காத ஒரே அமைச்சர்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சு நம்ம செந்தில் பாலாஜி தான் எப்பயும் போல். அப்போ ஒரு பெரிய படையையே இன்றைக்கி வந்து முதல்வர் இறக்கி விட்ருக்கார். இன்னொரு பக்கம் அதிமுக இப்போ முனுசாமி நம்ம செங்கோட்டையெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே ரெட்டலை பஞ்சாயத்து இருக்குது, ரெட்டலையை விசாரித்து ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டுருச்சு கோர்ட்டு. இப்போ நம்ம வந்து அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டோம். தேர்தல் ஆணையம் விசாரிக்கக்கூடாது, இதுதான் நல்ல டைம். இப்போ நின்னா தேர்தல் ஆணையத்தை ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போவே ரெட்டலை வாங்கி நின்றுவோம். ரெட்டலையில் கையெழுத்து போடுற அதிகாரம் இன்னமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பான்னு நிரூபிச்சிடலாம், நின்றுவோம். இன்னொன்று, எப்படி நமக்கு வாக்கு வங்கி இருக்குது, அவங்க என்ன தான் அராஜகம் பண்ணிட்டு என்ன வேணால் பண்ணிவிடுங்க, நமக்கு போடுற பாரம்பரியமான 35,000 ஓட்டு இருக்குது. மக்கள்கிட்ட சொல்லுவோம், பாருங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் நிற்கிறோம், ஆனால் ஜனநாயக ரீதியில் நடைபெறாது, தெரிந்தே நிற்கிறோம். வார்த்தையை சொல்கிறது தப்பு இல்லையா, தெரிந்தே நிற்கிறோம். ஏன்னா திமுக எளிதில் ஜெயிக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணுங்கிறதால நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே நின்றுக்கலாம். நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலை புறக்கணிக்கிறது தொண்டர்கள் ரொம்ப சோர்ந்துருவாங்க. அங்கே இருக்கிற தொண்டர்கள் வந்து சரியோ தப்போ நின்றுணும்பா அப்படின்னு நினைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு யோசனையில் இருக்கார். ஏன்னா இப்போ தான் அவருக்கு வேண்டியப்பட்ட அந்த ராமலிங்கம் அவங்க ஏரியாவில் ரைடு, இன்னும் 4-5 பேர் வீட்டில் ரைடு இருக்குங்கிறாங்க. ரெட்டலை பஞ்சாயத்தில் ஓடிட்டு இருக்குது, மேலேருந்து இன்னும் மிரட்டிகிட்டு இருக்காங்க. கொடநாடு வழக்கிலேருந்து டெண்டர் முறைகேடு ஏகப்பட்ட வழக்குகள். அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவருக்கு 1000 பிரச்சனை, உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் இதை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ திமுகவை எதிர்கொள்வதற்கு எடப்பாடிக்கு ஒன்று வேணும், என்ன வேணும், தைரியம் வேணும். பிஜேபி எதுக்கணும், அதை எதுக்க மாட்டுறாரு. இல்லைனா முதலே சேர்ந்துருக்கணும், சேரவும் மாட்டுறாரு. ஒருவேளை அவர் சேர்ந்தாருன்னா தமிழ்நாடே திட்டம் அவர், அதுவும் தெரியும் அவருக்கு. அவர் இனிமேல் சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க பிஜேபிக்கு, இப்போவே ரொம்ப கஷ்டம். அதிமுக சேர்ந்தாருன்னா என்னங்க, நீங்கள் தான் அதை பெருசாக கொள்கையெல்லாம் பேசுனீங்க, அப்புறம் எப்படி சேர்றீங்கன்னு எடப்பாடியோட பொலிட்டிக்கல் கேரியர் போயிடும். அதில் மாற்றுக்கருத்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை அவர் சேரணுன்ட்டு. பிஜேபியோட சேர்ந்தா அப்புறம் தெருவுக்கு போக வேண்டியதான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. பிஜேபியோட சேராமல் இருந்தால் அப்பயும் கஷ்டம்தான். ஆனால் என்ன, பிஜேபி எதுக்கணும், பிஜேபி எதுக்க மாட்டீங்க. அப்போ திமுகவுக்கு சூப்பர். ஒரு பக்கம் ஆளுநர் கீழுநர் பேச்சு, அதுவும் இல்லாமல் சீமான் வேறு வரார். அதாவது சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசி, ஆனால் பெரியாரோட ஏரியாங்க அது. இன்னொன்று, தமிழ்நாட்டிலேயே நீங்கள் பெரியாரை பிடிக்கல அப்படி இருக்குது எது சொன்னாலும் கோயிலுக்கு போவாங்க மக்கள். ஆனால் பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் இருந்ததால தான் இன்றைக்கும் சமூக நீதியில் உயர்ந்திருக்கும். அதில் மாற்றுக்கருத்து யாருக்கு இருக்காது. அப்போ ஒருத்தர் மாற்றுக்கருத்து, அதுவும் இல்லாமல் அவருடைய பேர் அப்படியே டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறது வந்து தமிழர்களால் என்ன வருத்தம்னாங்க, ஒரு பெரிய புகழ்பெற்ற மனிதரை பிஜேபிக்காரங்க சொல்லியிருந்தால் நிறைய இடத்துல பெரிய பிரச்சனை ஆகிருக்கும். உங்களுக்கு தெரியும், நம்மகிட்டருந்தே வந்த ஒருத்தரை வச்சு பேச வைக்கிறாங்கும் போது ரொம்ப வருத்தமாகுது. என்னன்னே புரியல. ஒரு காலத்தில் பெரியார் நல்லவர், நீங்கள் ரைட்டு, வாழ்க்கையில் மாற்றம் நிறையா, நீங்கள் படிக்கிறீங்க, படித்ததுனால ஒரு மாற்றம். ஆதாரம் இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசுகிறாருன்னா ஆதாரம் கொடுங்கன்னா அவர் தான் ஆதாரம் கொடுக்கணும், நீங்கள் ஆதாரம் கொடுங்க அப்படின்னா என்ன? அதுவும் இல்லாமல் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒன்றும் புரியல. ஒரு அரசியல் கட்சி தலைவராக முதல்ல ஒரு எஸ்பிகிட்ட மோதுறீங்க, இப்போ பெரியார், எதுக்கு பெரியார் எடுத்தீங்க நீங்கள்? தந்தை பெரியாருக்கு இப்போ என்ன சம்மந்தம், ஏன் எடுக்கிறீங்க? இதே மாதிரி தான் அருந்ததியர் எடுத்தார். அதனால் சீமானுடைய அது பிள்ளை போனால் கஷ்டம்தான். சொல்லிக்கலாம் வேணாம், நாங்கள் தமிழர், நாங்கள் அவ்வளோ பெருசாக இவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, கேட்குறதும் கேட்காதும் உங்கள் இஷ்டம். ஏன்னா சீமான் அவர்கள்ட்ட நம்ம அறிவுரை சொல்ல வேணாம், அவரே மிகப்பெரிய ஒரு அறிவாளி. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக எதிர்த்து அவங்க மட்டும்தான் நிற்கிறாங்க, எதிரியே இல்லை. ஆனாலும் இது ஒரு சவாலான தேர்தலாக திமுக பார்க்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 66,000 அப்படிங்க, இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 80,000 வாக்கு லீடிங்கில் போயிருக்குது அந்த தொகுதியில். அப்போ அதை விட லீடிங்கை போகணும்.
அப்போ சொல்லிக்கலாம்ல, பாருங்கள் காங்கிரஸோட நாங்கள் தாங்க லீடிங்னு சொல்லிக்கலாம்ல. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சவால்கள் திமுகவுக்கு எதுவுமே இல்லை. இன்னும் குறிப்பாக சொன்னால் டார்கெட் நிர்ணயிச்சாச்சு. போன தடவை மாதிரி அந்த அலங்கோலங்கள் நடக்காது நம்ம உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்குது. மக்களும் பெரும்பாலும் வாக்கு சதவீதம் கூட இந்த தடவை கொடுத்தால் வாக்கு சதவீதம் அதிகமாகும். இல்லை மக்களுக்கே என்னங்க அது கொடுத்தா போவாங்க, இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா பழக்கப்படுத்தி விட்டீர்கள். மற்றபடி இந்த தேர்தல் ஏன்னா பிஜேபி இதில் என்னென்னா யுவராஜ் நிற்க சொல்லியிருக்காங்க, அவரும் ஓட்டார். அதுக்கப்புறம் டிடிவி நிற்க சொல்லியிருக்காங்க, அதுவும் முடியாதுன்ட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் பின்வாங்குறோம் அப்படின்ட்டு அண்ணாமலை நின்றுருக்கணும். நம்ம பொறுத்த வரைக்கும் வீரமாக பேசுகிறாங்க, நின்றுருந்தால் அவருடைய வாக்கு செய்தானு தெரியும். இப்போதைக்கு திமுக உற்சாகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் களத்தில் நிலவரம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.